அன்பான தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது திருமண்டலம் குறித்து ஒரு சில காரியங்களை இங்கு தெரிவிக்க இருக்கிறோம். அது மிகவும் ஒரு முக்கியமான தகவல். அது என்னவென்றால், நமது தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல நிர்வாகி ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் மிகவும் ஒரு அழுத்தமான ஒரு நேர்மையான ஒரு ஆணையை பிறப்பித்துள்ளார்கள். கடந்த 21/7/2025 ஆண்டு ஆர்டர் நம்பர், அதாவது ஆணை எண் 81 21/7/2025 என்ற ஆர்டர் எண்ணிலே மிகவும் ஒரு தெளிவாக ஒரு ஆணையை பிறப்பித்துள்ளார்கள். அதாவது நமது திருமண்டலத்தில் ஜனவரி முதல் நீதிமன்ற ஆணைப்படி பிஷப் செல்லையா ஐயா அவர்களும் நீதியரசர் ஜோதிமணி ஐயா அவர்களும் பொறுப்பு வகித்து வருகிறார்கள். இதிலே பிஷப் செல்லையா அவர்கள் மிகவும் ஒரு ஃபோர்ஜரியான ஃபேக்கான பழி வாங்கும் எண்ணத்தோடு நமது தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்திற்குள் நுழைந்து பல அட்டூழியங்களை செய்துள்ளார் என்று ஷெப்பர்ட் வாய்ஸ் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. அதை நிரூபிக்கும் வண்ணம் பல ஆதாரங்களை நாங்கள் தொடர்ந்து வெளியிட்டு வந்துள்ளோம். பல ஆர்டர்கள், அதாவது பிஷப் ஆர்டர்கள் பரப்பப்பட்டு வந்தது, கொடுக்கப்பட்டு வந்தது ஒவ்வொரு திருச்சபைகளிலும். அதை தொடர்ந்து நாங்கள் தெரிவித்து வந்தோம். அது பிஷப் செல்லையா ஐயா அவர்களுடைய ஆணை கிடையாது, அவருக்கு ஒரு சில அதிகாரங்கள் இல்லை என்றாலும் அந்த ஆணை கொடுக்கப்படுகிறது. மேலும் திருமண்டல அலுவலகத்திலே வேலை செய்யும் எஸ்டிகே அணியின் தீவிர ஆதரவாளர்கள் ஒரு சிலர் திட்டமிட்டே பிஷப் செல்லையா ஐயா அவர்களின் கையெழுத்தோ நீதிபதி ஐயா அவர்களின் கையெழுத்தையோ இட்டு பல ஆணைகள் கொடுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் நிறைய திருச்சபைகளில் குருவானவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இவை அனைத்தும் தவறாக நடைபெற்று வருகிறது என்று தொடர்ந்து சொல்லி வந்தோம். இந்த நிலையிலே நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் மிகவும் ஒரு உண்மையான நீதியான ஒரு நீதியரசர் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் போலியான சூழ்ச்சி கொண்ட பிஷப் செல்லையா ஐயா அவர்கள் நியமித்த திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் ஆணையை ரத்து செய்துள்ளார்கள். அதாவது அவர் ரிட்டையர்ட் ஆவதற்கு முன்பாகவே திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் கடிதத்தை கொடுத்துள்ளார்கள். அதாவது நம்ம திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையின் அடிப்படையில் ரேஷியோ என்பார்கள். ரேஷியோ அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட 10க்கும் மேற்பட்ட திருமண்டல பெருமன்ற உறுப்பினரை பிஷப் நியமிக்கலாம். அதன் அடிப்படையில் பிஷப் செல்லையா அவர்கள் தான் ரிட்டையர்ட் ஆகிவிடுவோம், அதனால் நமக்கு வேண்டியவர்களை, அதாவது திட்டமிட்டபடி எஸ்டிகே அணியை சார்ந்தவர்களுக்கு அந்த உறுப்பினர் பதவியை கொடுக்க வேண்டும் என்று திருமண்டல சட்டத்தையும் தேர்தல் ஆணையர் சட்டத்தையும் மீறி ஒரு 13 பேருக்கு ஆணையை பிறப்பித்துள்ளார்கள். அந்த ஆணையை கொடுத்தும் சென்றுள்ளார்கள். இதை நமது நீதியரசர் ஜோதிமணி ஐயா அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக இந்த ஆணையை பிறப்பித்துள்ளார். இந்த திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் கௌரவ டிசி போஸ்டிங் என்பது அந்தந்த சபைகளில் திருச்சபை தேர்தல் நடைபெற்று டிசி மெம்பர்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சபை மன்ற தேர்தலுக்காக அந்த கௌரவ போஸ்டிங் கொடுக்கப்படும். அதிலிருந்து அவர்கள் டிசி பொறுப்பை ஏற்று அவர்கள் வாக்களிக்கும் அதிகாரத்தை பெறுகிறார்கள். அவர்கள் லே செக்ரட்டரி தேர்தலிலும் வாக்களிக்கலாம், சபை மன்ற தேர்தலிலும் வாக்களிக்கலாம். இதுதான் நமது சட்டமாக இருக்கிறது. அதை மீறி பிஷப் செல்லையா அவர்கள் குரூர எண்ணத்தோடு, நமது திருமண்டலத்தை கெடுக்கும் எண்ணத்தோடு, தனக்கு சாதகமானவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் திட்டமிட்டே கொடுத்துள்ளார்கள். இதை நீதியரசர் ஜோதிமணி ஐயா அவர்கள் சரியாக கண்டுபிடித்து அந்த ஆணை முழுவதும் பிஷப் செல்லையா அவர்களால் கொடுக்கப்பட்ட திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் ஆணை அனைத்தும் செல்லாது என்று பெயர் லிஸ்டோடு ஆணை பிறப்பித்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இது நமது திருமண்டலத்திற்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். ஏனென்றால் ஒரு திருட்டுத்தனமான முறையில் திருமண்டலத்தில் நுழைய நினைத்தவர்களுக்கு ஒரு சம்பட்டி அடியே என்று சொல்லலாம். ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு ஒரு சம்பட்டி அடியை கொடுத்துட்டார்கள். இந்த
இந்த லிஸ்ட்டு இந்த திருமண்டல பெருமன்ற உறுப்பினரை பிஷப் மூலம் திருட்டுத்தனமாக பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே கடந்த 4 வருடங்களாக நமது திருமண்டலத்தில் பிரச்சனைகள் நடைபெற்று வருகிறது. நம்ம திருமண்டலம் சீரழிவு காரணமே இந்த செல்லையா அவர்களால் கொடுக்கப்பட்ட இது போன்ற ஒரு திருட்டுத்தனமான ஆணையை பெற வேண்டும், திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் பதவியை பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே இது போன்ற பிஷப்புகளை கோர்ட்டு மூலம் பணம் செலவழித்து கொண்டு வந்து செயல்பட்டார்கள். அது ஆண்டவரின் பெரிதான கிருபையால் இன்று அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஜோதிமணி ஐயா அவர்கள் நீதியரசர் நேர்மையாக நடைபெற்று அவர்களுக்கு எந்த ஒரு வாக்குரிமை கிடையாது. அந்த திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் பதவி ரத்து செய்யப்படுகிறது என்ற அறிவிப்பை நேர்த்தியாக கொடுத்துள்ளார்கள். மிகவும் பெருமையாக உள்ளது. வாழ்த்துக்கள் ஐயா. உங்களை என்னவென்று சொல்வது என்று புரியவில்லை. நீங்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்துள்ளீர்கள். இன்னும் கூடுதலாக நமது திருமண்டலத்திலே நிறைய நடவடிக்கை எடுக்கப்பட்ட லே பீப்புளை நீங்கள் அறிவிங்க. அவங்கள மேலே சட்ட நடவடிக்கைகள் நிறைய இருக்கிறது. அதை நிரூபணமும் ஆக்கப்பட்டு இருக்கிறது. ஆதலால் நீங்கள் அவர்களையும் இனம் கண்டு அவர்களுக்கு வாக்குரிமையை அளிக்கக்கூடாது என்பதையும் இந்த பதிவு மூலம் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் திருமண்டலத்திலே ஏகப்பட்ட ஊழல்கள் நடைபெற்றுள்ளது. அதை சரியான முறையில் ஆணை பிறப்பித்து விசாரித்து அவர்கள் முறைப்படி நீதிமன்றங்களால் பல முறை வாக்களிக்க தகுதியற்றவர் என்று கொடுக்கப்பட்டாலும் தாங்களும் அதை மிகுந்த கவனத்துடன் ஆராய்ந்து இந்த தேர்தலிலே அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்காமல் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் நாங்கள் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் நீதியை நிலைநாட்டி எதையும் நீதியாக செய்யக்கூடிய நபர் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். ஆதலாலே தங்களை நம்பி பல காரியங்களை தங்களிடம் வெளிப்படையாக ஆதாரங்களுடன் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் நிறைய காரியங்களுக்கு. அதனால் நீங்கள் அதை சரியாக திட்டமிட்டு அதை விவாதித்து அதுக்கு நீதியை நிலைநாட்டும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது எங்களுடைய திருமண்டலத்தை மிகவும் ஒரு வளர்ச்சியான பாதைக்கு சரியான நிர்வாகிகளை கொண்டு நிர்வகிக்க மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஆதலால் நீதியரசர் ஐயா அவர்கள் இதில் மிகுந்த முக்கிய கவனம் செலுத்தி இந்த நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த பெருமன்ற உறுப்பினர் பதவியை நீக்கியதற்கு ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பணி சிறக்க நாங்கள் திருமண்டலம் முழுமைக்கும் ஜெபத்தை ஏறெடுப்போம் ஐயா. நீங்கள் எந்த ஒரு விதத்திற்கும் ஐயம் கொள்ள வேண்டாம். உங்களுடைய பணி எந்த ஒரு தங்கு தடையின்றி நடைபெறவும் நீதியாக செயல்படவும் நாங்கள் திருமண்டல மக்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் நீதியை நிலைநாட்ட சரியாக செயல்பட எங்களுடைய ஜெபம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி.